கதவை அவங்க அம்மா திறக்குது. திறந்த வேகத்துக்கு பார்த்தா விஷ்ணு இல்லை. இருந்தவங்களெல்லாம் வெட்டுறாங்க. மாமனார், அவங்க மனைவி, அவங்க அம்மா 3 பேரும் வெட்டு வாங்குறாங்க. இன்னும் ஒருத்தர் ராமன் ஒருத்தர் வெட்டு வந்தா சொல்றாங்க. நீ கொலை செஞ்ச, நான் கொள்ளையடிச்சேன், நீ என்ன பண்ண? கற்பழிச்சு கொலை செஞ்ச, நான் என்ன பண்ண? வீட்டில் உள்ளவங்களே வெட்டினேன், நீ என்ன பண்ண? வீட்டை கொளுத்தி விட்ட, நீ என்ன பண்ண? எல்லாரும் எந்த விதமான ஒரு அறத்துக்கும் நம்ம கட்டுப்பட போறது இல்லை. ஊரை விட்டு ஓடி போவாங்க தெரியுமா? காதல் பண்றவங்க ஊரை விட்டு ஓடுவாங்க. கள்ளக்காதலும் ஊரை விட்டு ஓடுவாங்க. பேராக ஓடினாங்க எனக்கு தெரியும். ஆனால் இப்போ அது மாதிரிலாம் இல்லை. இப்போ இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது அங்கீகரிக்கப்பட்டு விட்டு தான் நான் நினைக்கிறேன். சொசைட்டியோட அப்டேட் ஆகிட்டு போச்சு. புருஷன் இல்லை, டைவர்ஸ்க்காக உட்காந்துருக்கேன், பாடி டிமாண்ட் இருந்ததுன்னா அவங்க என்ன செய்வாங்க? இல்லை அவர் தான் என்ன செய்வார்? எப்படி கற்பிக்கிறீங்க பாருங்க. ஒழுக்கம் என்பது பெண்ணுக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைங்கிறீங்க. ஏன் நமக்கு இல்லையா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருவள்ளூர் பக்கத்தில் இரவு நேரத்தில் ஒரு வீட்டை கதவு தட்டி ஒரு பெண் கூப்பிட்றாங்க. ஸோ எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்க, இல்லை நான் பெண் போலீஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷனாக உங்கள்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கதவு திறந்ததும் அங்கே வீட்டில் இருந்த ஒரு 3 பேரையுமே கொடூரமாக தாக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன சார்? இல்லை, அந்த வீடு விஷ்ணு அப்படிங்கிற ஒரு வீடு. அது விஷ்ணு, அவருமே சரித்திர பதிவோட குற்றவாளி தான் அவர். இந்த கதவை தட்டினவங்க பேர் ரம்யா. இவங்களோட ஹஸ்பண்டு லக்ஷ்மணன், அவருமே சரித்திர பதிவோட குற்றவாளி தான். பாருங்கள், இந்த லக்ஷ்மணனும் விஷ்ணுவும் சிறையில் நண்பர்களாக வராங்க. புழலில் வெவ்வேறு வழக்குகளில் போகிறாங்க, நண்பராகுள்ள ஜெயிலில் நல்ல பழக்கம் ஏற்படுது. லக்ஷ்மணோட மனைவி தான் யார்? ரம்யா. இந்த இப்போ போய் வீட்டில் போய் வெட்டினவங்க. இவங்க என்ன செய்கிறாங்க? சிறையிலேருந்து அவர் விஷ்ணு வெளியில் வர்றாரு, முதல்ல வர்றாரு. லக்ஷ்மணன் அப்போ வரல, பெயில் அவருக்கு முதல்ல ஆகிடுது. வேறு வழக்குகள் அவருக்கும் ரம்யாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. பழக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது எந்த வகையில் உண்மைன்றது தெரியலை. கிட்டத்தட்ட ஒரு வட சென்னை படப்பாணி தான். அப்புறமா தான் லக்ஷ்மணன் வெளியில் வர்றாரு. வெளியில் வந்தோடனே ரம்யாவுக்கும் அவளுக்கு பழக்கம் இருக்கிறதா ஊர் சொல்கிறது. அப்புறம் விஷ்ணுக்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாரு. இது மாதிரி என் மனைவிக்கு உனக்கு பழக்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க, இது தப்புன்னு கண்டிக்கிறாரு. கண்டித்தோடனே இது அப்படி இருக்கணும். அவர் விஷ்ணு லக்ஷ்மணன்ட்ட நேரடியாக சொன்னதாகவும் சொல்கிறாங்க. உன் மனைவி ரொம்ப அழகாக இருக்குது, நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்போ நேரடியாக கேட்டதாகவும் சில தகவல் சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் லக்ஷ்மணன் ரொம்ப தொல்லையாக இருக்கார். சரி, லக்ஷ்மணனை கொண்டுட்டா சரியாயிடுன்னு சொல்லிட்டு அந்த விஷ்ணு நண்பர்களை வர சொல்லி மதுவை விருந்து கொடுத்து லக்ஷ்மணனை கொலை செஞ்சிடறாங்க, வெட்டி கொலை செஞ்சிடறாங்க. அந்த வழக்கில் அவர் உள்ளே போயிடுறாரு. இது ரம்யாவுக்கு ஹீட் ஆகி போச்சு. என்னடா நம்ம புருஷனை கொண்டுட்டாங்களே, வட சென்னை மாரி தான். வட சென்னையில் அது சொல்லும்ல, ராஜன் பொண்டாட்டிடா அப்படிங்கும்ல, நான் லக்ஷ்மணன் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக 2 தரப்பாக சொல்கிறாங்க. அவர் சிறைக்கு போயிட்டார். ஒன்று, அவர் பெயிலில் வெளியில் வந்துட்டு தான் ஒரு தகவல் கசிஞ்சதாகவும் சொல்கிறாங்க. யாருக்கு? ரம்யா தரப்புக்கு. ரம்யா தரப்பு என்ன செய்கிறாங்க? லக்ஷ்மணனுடைய கணவனுடைய தம்பிகள் இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு நேராக போய் கதவை தட்டுறாங்க. நான் பொம்பளை போலீஸ் வந்திருக்கோம், கதவு திறங்க, அவங்க பையன்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு. கதவை அவங்க அம்மா திறக்குது. திறந்த வேகத்துக்கு பார்த்தா விஷ்ணு இல்லை. இருந்தவங்களெல்லாம் வெட்டுறாங்க. மாமனார், அவங்க மனைவி, அவங்க அம்மா 3 பேரும் வெட்டு வாங்குறாங்க. இன்னும் ஒருத்தர் ராமன் ஒருத்தர் வெட்டு வந்தா சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே கையில் மாட்டினவங்களாம் வெட்டுறாங்க. அவங்க சத்தம் போட ஆரம்பிச்சோன்னா அக்கம் பக்கம் கூடிடுது. அக்கம் பக்கம் கிராமம் தானே, அவங்களுக்கு படிச்சுன்னா அக்கம் பக்கம் கூடணுன்னு அங்கேருந்து வெளியாகிடுறாங்க. அப்போ நீ காவல்துறை காலில் கைது செய்திருக்க அவங்கள. இப்போ அவங்களுக்கு ரம்யாவுக்கும் விஷ்ணுக்கும் ஒரு நட்பு இருந்ததா சொன்னீங்களா சார்? அது எப்படி சாதாரண நட்பு தானா இல்லை எப்படி? அது இல்லை, அது லக்ஷ்மணன் சந்தேகப்பட்டு தானே கள்ளக்காதல்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதில் 2 ஆஸ்பெக்டில் பார்க்கணும். ஒருவேளை அப்படி இருந்திருந்தாக்க ஏன் லக்ஷ்மணனுக்காக வேண்டி ஏன் அவனை போய் வெட்ட போகிறாங்க? அதுக்கு நம்ம எதையுமே கண்ணால் பார்க்காம உட்காந்துட்டு நம்ம அதை யூடியூப் முன்னாடி உட்காந்து அள்ளி விட முடியாதுல்ல. அவங்களுக்கு கள்ளக்காதல் யார்? நம்மளா போய் விளக்கு பிடிச்சோம், எப்படி தெரியும்? அதெல்லாம் ஒரு லாஜிக் வேண்டாமா? நம்ம மாறலி ரம்யாக்கும் விஷ்ணுங்கிறது ஒரு சாதாரண பழக்கம் தான். அப்படி தெரியல, நமக்கு தெரியல. இருந்து கூட இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம்ல. அது எப்படி நம்ம ஊர்ஜிதப்படுத்துறது? கள்ளக்காதலாக இருந்திருந்தா ஏன் நான் கணவனை கொன்னதுக்கு அவங்க ரிவெஞ்ச் எடுக்க வேண்டியதில்லை. இல்லை, கள்ளக்காதலை விட தான் கணவன் மேலே அதிகம். அந்த கொலைக்கு இவங்களே தானே உடந்தையாக இருக்கணும். கள்ளக்காதலாக இருந்தால் இந்த கொலைக்கு இவங்க உடந்தையாக இருக்கணும். இல்லை, தான் கணவன் இந்த விஷ்ணுவை விட தான் கணவன் மேலே அதிகம் அன்பு வச்சுருந்துருக்கலாம். இல்லை, விஷ்ணு ஒரு தலையாக காதலிச்சுக்கிட்டு எனக்கு அதுக்கு தொடர்பு இருக்குன்னு ஊருக்குள்ள கதையை கிளப்பிட்டு போயிருக்கலாம். ஆம்பளை கதை கிளப்புறது சொல்ல வேணும். பொம்பளை மேலே எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைன்னா ஒரே வாரத்தில் முடிச்சிருவான், முடிஞ்சு போச்சு. அவன் கேரக்டரே காலி பண்ணிடலாம். ஆம்பளை மேலே குறையே சொல்கிறதுல அவன் கிடக்கிறான் குடியாரப்பேன்னு சொல்லுங்கள், வேலை முடிஞ்சு போச்சு. அவன் அதுக்கு மாதிரி என்ன கருத்து பேசினான்னு என்ன நல்லது சொன்னாலும் எடுபடாது சமுதாயத்தில். இப்படி தான் இருக்குது. அதிக கருத்து பேசுகிறவங்கள ஒன்று மது நோயாளி என்றும்
இன்னொன்று மனநோயாளி என்று சமுதாயம் சொல்லிடும். பெண்ணியை விடுதலை பேசினா உடனே அவளுக்கு கட்டப்பட்ட பழக்கம், ஒழுக்கம் கட்டவன், அடங்காப்பிடாரி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது என்னென்னு வழக்கு விசாரணை வந்தால் தான் தெரியும். பொது ப்ரிமினரி என்கொயரி தான் போயிருக்கு, அது பிறகுள்ள என்கொயரியை பார்த்தா தான் தெரியும். சிறையில் ரவுடிகளுக்குள்ளே இந்த நட்பானதும் வெளியே வந்தாலும் ஒரு விருதை தான் ஏற்படுத்து. இது தெரியாமல் எப்படி இவங்க பழகுறாங்க? இல்லை, சிறை எப்படின்னு சொல்ல நான் கூட சொல்லுவேன், நமக்கு ரொம்ப எதிர்ப்பாக இருக்கவங்கள ஜெயிலுக்கு அனுப்பவே கூடாது. நம்மளோட ஆப்போனண்ட் இருக்காங்களா, அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பவே கூடாது. நிறைய பழக்க வழக்கத்தை உள்ளே கற்றுருவாங்க. நமக்கு யார் எதிர்ப்புன்னு தெரியாது, அவங்களாம் அவங்க லிங்க் அடிப்பாங்க. இங்கே புழலில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள அக்யூஸ்டே உள்ளே இருக்காங்க, டெல்லியில் உள்ள அக்யூஸ் கூட இருக்காங்க, ஃபாரினர்ஸ் உள்ளே இருக்கான். எந்த நாட்டில் வேணுமோ உடனடியாக லிங்க் எடுத்துடலாம். நல்லவங்க சேர்றது தான் ஈஸி, கெட்டவங்க சேர்றது ரொம்ப ஈஸி. நல்லவங்க சேர்றது தான் கஷ்டம், கெட்டவங்க சேர்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா விதிமுறையே கிடையாது, இல்லை நிபந்தனையே இல்லை, இல்லை அன்காம்ப்ரமல் ஃப்ரெண்ட்ஷிப்பு தானே அது. நீ கொலை செஞ்ச, நான் கொள்ளையடித்தேன், நீ என்ன பண்ண, கற்பழித்து கொலை செஞ்சேன், நான் என்ன பண்ணேன், வீட்டில் உள்ளவங்களே வெட்டினேன், நீ என்ன பண்ண, ஒரு வீட்டை கொளுத்தி விட்டேன், நீ என்ன பண்ண. எல்லாரும் எந்த விதமான ஒரு அறத்துக்கும் நம்ம கட்டுப்பட போகிறது இல்லை. இல்லை அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுள்ள இது மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறது இயல்பு தான், நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரிலாம். இல்லை அவங்களுக்கு கூட ஒரு ஒரிஜினாலிட்டியோ ஒரு இப்படின்னா உண்மையாக கூட நடந்துக்க மாட்டாங்களே, என்ன காரணம் சார்? நான் சொல்கிறேனே, அது வேறு மாதிரியான ஸ்ட்ரக்சரான ஒரு நட்புங்க. அது சிறை அவகாசம். நமக்கு எதிர்ப்பாக உள்ளவங்களை எதுக்கு அனுப்பக்கூடாது சொன்னோன்னா, நமக்கு யாருன்னே தெரியாதவங்கள ஜெயிலுக்குள்ளே இருந்து லைன் எடுத்து அவங்க நம்மளை மர்டர் பண்ண வருவாங்க, நமக்கு தெரியாது, கூலிப்படையாக வருவாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இன்னார் தானே எதிரி, அப்புறம் அவனுக்கிட்ட ஜாக்கிரதை, வேறு டீம் உள்ளே இறங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அந்த வார்த்தையை சொல்ல வந்தேன். ஜெயிலுக்கு நீங்கள் ஒரு வழக்கு விஷயம் போனால் உங்கள் கேஸ் என்னவோ, ஜெயிலுக்கு போகக்கூடாது, நம்ம யாரும் விரும்பக்கூடாது. போயிட்டீங்கன்னா உங்கள் கேஸ் என்னவோ அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போச்சு. வேறு யார்ட்டையும் பிளாக்கில் டச்சப்பே வச்சுக்கூடாது. பண்ண இது போல் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இந்த குடிகார சகவாசம் குலநாசம் பாங்கல்ல, சிறை சவகாசம் அப்படி தான், அதுவும் குலநாசம் தான். அதோட கைட்டு விட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு மேலே அது ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடரவே கூடாது. தொட்டிங்கன்னா அதுமாதிரி பிரச்சனைகள் வரும். அதில் அதை தவிர்க்கவே முடியாது, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா ரவுடிஸ் வெளியில் போய் ஒரு மீட்டிங் பாயிண்ட்டான இடம் வைக்க முடியாது, ஏன்னா உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது. வீட்டுக்கு தான் வர சொல்லணும். வீட்டுக்கு வர சொல்லி நீங்கள் பாதி நாள் நீங்கள் அப்ஸ்கானில், பாதி நாள் ஜெயிலில் எப்படி இருக்கக்குள்ள அது பல சட்ட சிக்கலை உண்டு பண்ணும், இந்த மாதிரி தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணும். இது இயல்பே. இன்னும் சில ரவுடிஸ் பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டு பொண்டாட்டியை கொலை பண்ணவங்களாம் இருக்காங்க, இதுவும் நடக்கும். இன்னும் ஒரு நாள் முந்திரி தான் லக்ஷ்மணன் விஷ்ணுவை கொலை பண்ணியிருக்க போகிறாரு. என்னடா நம்ம பொண்டாட்டி விட்டு விலக மாட்டான் போல இருக்குன்னா, எல்லாம் நடக்கிறது தானே, இயற்கை தானே இது. அதனால் சிறை சவாசம் என்பது அதோடு முடிஞ்சு போயிடணும், அதுலேருந்து கண்டினியூஷன் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து வர ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்காதல் நிறைவேறுகிற இந்த கொலைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிவேஜினால் நடக்கிற ஒரு சில கொலைகள், இது ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, கள்ளக்காதல் கொலைகள் அதிகமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கு இன்னொரு ரீசன் ஒரு காலத்தில் ஒரு 20, 25, 30 வருஷம் வச்சுக்கங்களேன், 30 வருஷம் வச்சுக்கங்க, ஊரை விட்டு ஓடி போவாங்க தெரியுமா? அது காதல் பண்ணுறவங்க ஊரை விட்டு ஓடுவாங்க, கள்ளக்காதலும் ஊரை விட்டு ஓடுவாங்க, பேராக ஓடினாங்க, எனக்கு தெரியும். ஆனால் இப்போ அது மாதிரிலாம் இல்லை, இப்போ இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது அங்கீகரிக்கப்பட்டு விட்டு தான் நான் நினைக்கிறேன். சொசைட்டியோட அப்டேட் ஆகிட்டு போச்சு. யார் அங்கீகரிக்கிறா? இல்லை, சமுதாயத்தில் அது அங்கீகரிக்கப்பட்டதான் நான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய தவறாக இங்கே யாரும் பார்க்கலங்கிறதான் நான் நினைக்கிறேன். அதுமாரி ஒரு காலங்களில் பார்த்திங்கன்னா ஒதுங்கிறதுக்கெல்லாம் இடம் கிடையாது, அதை விட்டு ஊரை விட்டு ஓடினாங்க. ஊருக்குள்ளே இடமே இருக்காது, காடு இருக்கும், கிராமத்தில் நீங்கள் வெளியில் போகிற ஆக்சஸ் இருக்காது, ஒரு டவுனுக்கு போக வேண்டிய வேலைகள் இருக்காது, உங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது இல்லை பெரிய லெவலில். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு கிராமத்துலேருந்து ஒரு நாளைக்கு மெட்ராஸுக்கு 10 பஸ் வருது, ஏர் பஸ் 10 பஸ் வருது, 10 ஃபுல்லாக தான் வருது, டிக்கெட் இருக்குல்ல. வெளியில் கம்யூனிகேஷன் அதிகரிச்சிட்டு, அதனால் இப்போ அதை ஒரு பெருசாக போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு யாரும் இல்லை. அதை மீறி இதில் கொலைகள் நடக்கிறது நான் விரும்பலை. காதலில் போய் நல்ல காதல் என்ன, கள்ளக்காதல் எல்லாம் காதல் தான். பிடிக்கலையா விளையிற வேண்டியதுதான். உங்களுக்கு மனைவியோட ஜேர்னி பண்ண பிடிக்கலைன்னா விவகாரத்தை கொடுத்துருங்க. நான் ஒரு வழக்கறிஞராக இல்லை, ஒரு சமுதாயத்தில் நல்ல மனுஷனாக இந்த உள்ள நேர்களுக்கு நல்ல செய்தி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பிடிக்கலையா விலகிடுங்க, அவ்வளோதான். கணவனை பிடிக்கலையா மனைவி விலகிடுங்க, டிவோர்ஸ் கொடுத்துட்டு ப்ராப்பராக ஒதுங்கிடுங்க. கொலை செய்கிறதுனால தீர்வே ஆகாது. நீங்கள் என்ன காரணத்துக்காக கொலை செஞ்சீங்களோ அது நிறைவேறாது. கள்ளக்காதலோட ஜாலியாக இருக்குது புருஷனை கொண்டீங்கன்னா ஜெயில் இருக்கே, விடாதே உங்களை. தண்டனை ஆகிட்ட லைஃப் ஆகிடுமே, ஆயில் தண்ணி ஆகிடுமே உள்ள, தீர்வாது. நீங்கள் அவனோட இருக்க தானே சந்தோஷப்பட்டு ஒருத்தனை கொலை செய்ய நினச்சிங்க, அதுக்கு அவனோட பிரிஞ்சு போயிடலாமே, டிவோர்ஸ் கொடுத்துருங்க, அதுதாங்க நல்லது. இந்த புரிதலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதே இல்லை. இப்போ நமக்கு கலாச்சாரம்னு சொல்லி மூடி மறைச்சிட்றோம். இல்லை, புரிதலை கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு லைஃப் ஒரு வாட்டி தான் பிறந்திருக்கோம்,
நான் ஒருவனுக்கு ஒருத்தியாக இருக்கேன், நான் யாரையும் நினைக்கல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சந்தோஷம், நான் வரவேற்கிறேன். அதை மீறி போயிடுச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம விலகி போகணுமோ அந்த அளவுக்கு விலகி போயிடணும். நான் சொல்கிறது கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும், எப்படி முடியும் அப்படின்னு ஒரு ஃபீலும் வரும் ஆடியன்ஸுக்கு. ஆனால் வரக்கூடாது, நம்ம விலகி தான் போகணும், வாழணும்ல. ஜெயிலில் இருக்கிறத பிறந்திருக்கோம், 25-30 வருஷம் ஜெயிலில் இருக்கிறத பிறந்திருக்கோன்னு கேட்குறேன். நல்லா இருப்போம், ஜாலியாக இருப்போம், பிடிக்கலையா ரொம்ப டீசெண்டாக பிரிஞ்சு போடுவோம். ரொம்ப 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்க ஆங்கர். உங்களுக்கு எனக்கு கான்ட்ரவர்சினா சரி ஓகே, பழகினது வரைக்கும் நல்லா பழகணும், இன்னும் நம்ம சந்திச்சிக்க வேண்டாம், நல்லா இருக்காது, பிரிஞ்சு போயிடலாம். என்னை பற்றி எங்கேயும் பேசாத, நானும் உன்னை பற்றி பேசுகிறேன், பாய். ஒன்றா இவ்வளோ பணம் உனக்கு கொடுக்குறது, இந்த பணத்தை படி என்னோட மொபைல் ஒன்று வந்து ஏதோ ஒன்று வாங்கிட்டு கணக்கு முடிச்சு போயிடணும். அதுதானே சரியாக இருக்க முடியும். அப்படியே நம்ம கசப்பு வளர்ந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? என்றைக்கு இல்லைனா ஒரு நாள் பாட்டில் எடுத்து மண்டையில் உடைக்கிற மாதிரி தானே ஒரு சூழ்நிலை உருவாயிடும் தானே. அது தேவையில்லை. குடிக்க போகிறாங்க, குலகாரனை வெளில வர்றாங்க ஒயின் ஷாப்லேருந்து, எதுக்குங்க? ஜாலியாக இருக்க தானே போனானுங்க, அப்புறம் ஏங்க கொலை செய்யணும்? அந்த இடத்துல தண்ணி அடிக்கிறான், ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து 4 பேரோட, ஒரு ஃப்ரெண்டை கொலை பண்ணுறானுவோம். எதுக்கு தண்ணி அடிக்கணும்? அதுக்கு தண்ணி அடிக்கிறதுன்னு கொலை செய்கிறதுக்கான இதை சத்துட்டா நிற்காது. அது வெள்ளைக்காரன் சந்தோஷமாக இருக்க கண்டுபிடிச்சா நம்மள்ட்டே சோமபானம் சுறாபானம் எவ்வளோ ஆகிப்போச்சு. இப்போ ட்ரிங்க்ஸ் அடித்த பிறகு ஏதாவது பேசுகிறது, ட்ரிங்க்ஸ் அடித்த பிறகு ஒருத்தன் பொண்டாட்டியை கேட்குறது, உன் பொண்டாட்டி அழகாக இருக்கடாங்கிறது தேவையில்லாத வார்த்தை. அடித்தா சும்மா அப்படியே சினிமா கதை, அரசியல் கதை, இதுமாரி ஏதாவது ஜாலியாக பேசிட்டு போயிட்டே இருக்கணும். அரசியல் கதையில் ஒருத்தன் வந்து ஒரு கட்சியில் ஈடுபாடாக இருக்கானா அந்த கதையை விட்டுறணும், அதில் ஆழமாக பேசக்கூடாது, டென்ஷன் ஆகும், சண்டை வரும். சினிமா கதை அதில் ஒரு நடிகருக்கு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டான், நான் விஜய்டா, நான் அஜித்ரா அப்படின்னு பேச ஆரம்பிச்சா விட்டுறணும். சரி ராமி நீங்களே பெரிய ஆள், கதையை விடுங்க பாடு அப்படின்னு ஒதுங்கி போயிடணும். இப்போ தான் பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும். கள்ளக்கதெல்லாம் அதுமாரி தான். ரைட்டு அப்படி ஒதுங்கி போயிட்டு ரைட்டு ஓகே சந்தோஷம்னு இப்படி வெள்ளைக்காரெல்லாம் பிரிஞ்சுக்கிறான் பாருங்கள். பிறகு ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்த்தாலும் கை குலுக்கி வாங்கலாம், ஒன்றா உட்காந்து சாப்பிடுதுங்க, அந்த பிள்ளைங்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுதுங்க. இப்போது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தி வந்தது, கணவனே ஊடகத்துக்கும் போலீஸுக்கும் ஒரு தகவலை கொடுக்குறாரு. அவரும் மனைவியும் பிரிஞ்சு இருக்காங்க. அவர் வந்து டைவர்ஸ்க்கு வந்து அவங்க மனைவி சார்பிலேருந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் கவுன்சில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அவருக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன இல்லீகல் அஃபேர் இருந்தது அப்படின்ற இதில் தான் அவங்க மனஸ்தாபத்தில் பிரிகிறாங்க. ஸோ அது வந்து நீ உறுதிப்படுத்தலை, நீ மேலே சந்தேகப்படுறன்ற மாதிரி தான் இவங்க வந்து கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் வந்து ஒரு நாள் இரவு வந்து அவங்க வீட்டுக்கே மாடி படிக்கட்டு, அதாவது மரத்து மேலே ஏறி அவங்க வீட்டோட அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அப்போ வந்து அவங்க மனைவி சம்மந்தப்பட்ட ஒரு இன்னொரு நபர் கூட சந்தேகப்பட்ட ஒரு நபரோட ரிலேஷன்ஷிப்பில் உள்ள இருந்ததை ஒரு நேரடியாக பார்த்துட்டு வீட்டை பூட்டிட்டு காவல்துறைக்கே இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து டைவர்ஸ் தான் பண்ணிட்டேனே, நீ என்ன இதில் இனிமேல் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் வந்து டைவர்ஸ் பண்ணலை, கவுன்சில் தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஸோ இது வந்து யாரோட பக்கம் இதில் நியாயம் இருக்குது சார்? அப்ளை பண்ணிட்டாலும் இருக்கலாமா, இல்லை எப்படி இதில் பார்க்குறது? அப்ளை பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் விரும்பலை, 2 பேரும் பிரிய போகிறாங்க. அதனால அடுத்த உடனே ரிலேஷன்ஷிப் இருக்குது ஒரு நியாயமான ஒன்றா? திருமணம் தான் பண்ணக்கூடாது, ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறது எப்படி தடுக்க முடியும்? இன்னொரு திருமணம் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கிறத கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிட்டாக்க மெயின்டெனன்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை, அதுலேருந்து ஒரு ஸ்கிப் பண்ணலாம். நிறைய வழிகள் இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒரு மனைவிக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்குறீங்கன்னா அவங்க இன்னொரு திருமணம் கூட செய்கிற வரைக்கும் தான் மெயின்டெனன்ஸு. ஆனால் அந்த குழந்தை கொடுத்தாகணும் நீங்கள் மெயின்டெனன்ஸு. குழந்தை உங்களுக்கு நமக்கு பிறந்தது, அது கொடுத்தாகணும். மனைவி கொடுக்க வேண்டிய மெயின்டெனன்ஸ் பாட்டிடலாம், அதை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டியே, அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் தேவையில்லை, குழந்தைங்க கொடுத்தாகணும். இதுதான் நம்ம நாட்டு சட்டம். அப்போ அவர் அது மேலே ஒரு வெறித்தனம் வந்துடுது, வெறித்தனம் ஆகிடுவாங்க. அது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இந்த ஃபேமிலி டிஸ்பியூட் இருக்குல்ல, அதை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், வழக்கறிஞர்களுக்கு கஷ்டம். அவங்களோட உலகமே வேறு மாதிரி இருக்கும். ஏமாற்றம் வாழ்க்கையில், நம்பகத்தன்மை போயிடும், யாரை பார்த்தாலுமே சந்தேகம் வந்துடும். 10 வாட்டி கேட்பாங்க வாய்தா டேட்டு நம்மள்கிட்ட. நம்ம கோர்ட்டுக்கு போகலாம், அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க, ஏன் கோர்ட்டுக்கு வரல அப்படிம்பாங்க. யார் சொல்கிறதையும் கேட்பாங்க, சார் அந்த வக்கீல் இப்படி சொல்கிறாரு அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற உலகமே வேறு, முழுவதுமே ஏமாற்றப்பட்ட உலகத்தில் இருப்பாங்க. நம்ம ஆரம்பத்தில் கோவம் வந்துச்சு எனக்கெல்லாம் அவங்க மேலே, இப்போ எனக்குள்ளே அந்த பக்குவம். ஸோ அவங்க இடத்துல இருந்தால் அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. நமக்கு குடும்ப பிரச்சனை வந்தால் தான் நமக்கு என்னென்ன வலிக்கும், நமக்கு வர்றப்போ தான் அது பெயின் அதிகமாக தெரியும். அப்போது டைவர்ஸ் நம்ம அப்ளை பண்ணிட்டாலே ஒரு இன்னொரு கூட டைவர்ஸ் ஆனாகிறதாலும் பின்னாகிறதாலும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். அது இந்த மாதிரி ஒன்றும் சட்டம்லாம் ரைட் பண்ணலை, ஆனால் இருக்கலாம். என்ன செய்ய முடியும்? என் ஃப்ரெண்டு நான் இருக்கேன், இப்போ என்ன கேட்டு போச்சு, ஒரே ரூமில் இருக்காங்க, என் ஃப்ரெண்டு இவர் என்ன இப்போ அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் என் சந்தேகமாகவே இல்லை. ப்ராப்பராக டைவர்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்றது ஒன்று இருக்கா? அப்படி அதுக்காக கேட்குறேன். இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது ப்ராப்பராக டைவர்ஸ் வர வரைக்கும். ஆனால் இப்படி சுற்றின்னு இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. அது அவங்களோட விருப்பத்தின் பட்டதுங்க. என்னங்க நீங்கள் வேறு, அது அவங்களோட விருப்பத்தில் உள்ளது. அது போய் நம்ம என்ன செய்ய முடியும்?
சுற்றிட்டு இருக்கலாம். நான் புருஷன் இல்லை, டைவர்ஸ்க்காக உட்காந்துருக்கேன், பாடி டிமாண்ட் இருந்ததுன்னா அவங்க என்ன செய்வாங்க? இல்லை அவர் தான் என்ன செய்வார்? இங்கே எப்படி கற்பிக்கிறீங்க பாருங்கள். ஒழுக்கம் என்பது பெண்ணுக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைங்கிறீங்க. ஏன் நமக்கு இல்லையா? வள்ளுவன் சொல்லியிருக்கான், பிறன்மனை நோக்கா பேராண்மை. இல்லை, நான் வந்து பொதுவாக பேசல, அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட அந்த கணவன் அவரு போல எங்கேயும் போல. பிறன்மனை நோக்கா பேராண்மைங்கிறான். அடுத்த முன்னாட்டியை பார்க்காதரா, அதாண்ட பெரிய ஆண்மகனுக்கு அழகுங்கிறான் வள்ளுவன். அப்போ அவன் உணராமல் எழுதியிருப்பான். ஒழுக்கம்ங்கிறது 2 பேருக்கும் சம்மந்தப்பட்டது தான், ஒருத்தருக்கு மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை, பொதுவானது. ஒழுக்கம் விழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். வள்ளுவன் உயிரை விட பெருசுரா ஒழுக்கம்ங்கிறான். அதனால் கொஞ்சம் வள்ளுவன் ஒரு எல்லார்ட்டையும் ஒரு 20 வருஷம் முன்னாடி வந்திருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றிருந்துருக்கலாம். உண்மைதான், வள்ளுவன் வந்து ஒரு பெரிய நூல். வள்ளுவன் எல்லாமே இருக்குது, வள்ளுவன்ட்ட இல்லாத விஷயமே இல்லை. இந்த கள்ளக்காதல், இந்த காதல்காரன் இருக்கிற பணம், கொலை, பாவம் வருண்டா, பழி வருண்டா, கொலை வருண்டாங்கிறான் இன்னும் கள்ளக்காதலில் போனாங்க. எப்படி தெரிஞ்சிருக்கு வள்ளுவனுக்கு இதெல்லாம்? அப்போ வள்ளுவனை வச்சு வள்ளுவனாக தான் நம்ம வணங்க வேண்டிய கடவுள். அதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. நடப்பு நிகழ்வு குறித்து பல கருத்துக்களை பெறுந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.